ஐயா நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி நாம வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாரதம் சனாதன ஹிந்து சிவிலைசேஷனை அடிப்படையா கொண்டது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது உண்மையிலங்கய்யா, நீங்க அப்படிங்கிறது உங்க பீயிங், அதான் நிஜம். நீங்க சொசைட்டில உங்களை காட்டிக்கிறீங்களே, உங்க பிராண்ட் சோசியல் மீடியால போட்டுக்கிறீங்களே, அது நீங்க உங்களை பத்தி பில்ட் பண்ணிக்கிற பிராண்ட். பிராண்டுக்கும் நிஜத்துக்கும் பல நேரத்துல சம்பந்தமே இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். பிராண்டுக்காக சில நேரத்துல நிஜத்தை அழிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதாங்க. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனாதன ஹிந்து சிவிலைசேஷன் தான் இந்தியாவோட நிஜம். ரியாலிட்டி என்னன்னா, பாரதத்தோட ரியாலிட்டி சனாதன ஹிந்து சிவிலைசேஷன். நான் பாரதம்னு சொல்றது வந்து காந்தஹார்ல இருந்து கம்போடியா வரை 56 தேசங்களையும், மகாபாரதத்தை சொல்ற 56 தேசங்கள், காந்தஹார்ல இருந்து கம்போடியா வரை, கைலாசத்திலிருந்து ஸ்ரீலங்கா வரை, இந்த வடக்கு தெற்கா கைலாசத்திலிருந்து ஸ்ரீலங்கா வரை, கிழக்கு மேற்கா ஆப்கானிஸ்தான் கந்தஹார்ல இருந்து இந்த கம்போஜ தேசம் வரை, இதுதான் பாரதம்னு சொல்றேன். பாரதத்துல இந்து சிவிலைசேஷன் தான் ரியாலிட்டிங்கயா. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் பிராண்டு. இந்த நாடுகள்லாம் பொலிட்டிக்கல் பிராண்டு. அது இப்ப 1947 உருவாச்சு. பங்களாதேஷ்லாம் அதுக்கும் அப்புறம் லாஸ்ட் ஒரு 75-80 வருஷமா உருவானதான் இந்த நாடுகள்ன்ற பிராண்டுங்கயா. ஆனா ஃபண்டமெண்டலா நம்முடைய அடித்தளம் என்னன்னா ஹிந்து சிவிலைசேஷன், சனாதன ஹிந்து சிவிலைசேஷன் தான் நம்முடைய அடித்தளம். இந்த பொலிட்டிக்கல் பிராண்டு அந்த சிவிலைசேஷனை அழிக்க ஆரம்பிக்கிறது தான் மிகப்பெரிய கொடுமை. நீங்க எதை உங்களுடைய பிராண்டா பில்டு பண்றீங்களோ சொசைட்டில காட்டுறதுக்கு, அந்த பிராண்டு உங்களுடைய ரியல் பர்சனாலிட்டி அழிக்க ஆரம்பிச்சதுன்னா அதான் நரகம். குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், அதை நான் ஒத்துக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாதிகள் இல்லைங்கிறது உண்மை கிடையாது. உண்மையில நாம நம்முடைய ஜாதியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு புரிஞ்சு அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி அது மூலமா ஜெயிக்கணுங்க. அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் இந்தியா விஸ்வகுருவா மாற முடியும். பாரதம் தான் விஸ்வகுருவாக மாற முடியும். அதுக்கு ஒரே வழி நம்முடைய ஹிந்து சிவிலைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கய்யா. சமூகத்தாலும் சட்டதிட்டங்களாலும் ஒவ்வொரு நிலைமையிலையும், அதாவது எக்ஸிகியூட்டிவ்ஸ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, மீடியா அத்தனையுமே ஹிந்து சிவிலைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணா, நம்ம சிவிலைசேஷன்ல இன்ஹெரிட் பண்ணிருக்கிற நாலேஜ் ஸ்ட்ரென்தன் பண்ணா, அதை ரீடிஸ்கவர் பண்ணா, அதை நம்ம யூஸ் பண்ணணும், அதோட அட்வான்டேஜஸ் யூஸ் பண்ணோம்னா, நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனோம்னா, அடுத்த 25 ஆண்டுகளுக்குள் 2047க்குள்ள, 25 வருஷம் கூட தேவையில்லை, 2047 நம்ம விஸ்வகுரு ஆயிடுவோம். 2047க்குள்ள இந்தியா விஸ்வகுரு ஆகணும்னா முதல்ல செய்ய வேண்டியது நம்முடைய சனாதன இந்து சிவிலைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. நம்முடைய நிஜமா நாம வந்து சனாதன இந்து சிவிலைசேஷன் தாங்கயா. இந்தியாங்கிறது பொலிட்டிக்கல் பிராண்டு. கொடுமை என்னன்னா, இந்த பொலிட்டிக்கல் பிராண்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக, அதாவது இது வந்து இந்த ஸ்கின்னை பெயிண்ட் அடிச்சு மேக்கப் பண்ணி மாத்துறதுக்காக நம்ம உயிரை அழிக்கிறதுக்கு சமமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்தியாங்கிற பொலிட்டிக்கல் பிராண்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக சனாதன இந்து தர்மங்கிற சிவிலைசேஷன் அழிச்சிட்டு இருக்கோங்கயா. இந்த நான்கும், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி, மீடியா, இந்த நான்கும் சனாதன இந்து சிவிலைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணா நம்ம இந்தியாவோட சயின்ஸ் ஃபீல்டு எப்படி வேலை செய்யணும்னாங்க, நம்முடைய ஸ்ட்ரென்த் என்னென்ன அதை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போய் எக்ஸல் பண்றது, அந்த லைன்ல தான் நாம நம்முடைய எனர்ஜியை போடணும். அதை விட்டுட்டு வெஸ்ட் கொடுக்குற மோல்டுல நாம போகணும்னா, ஐயா அந்த மோல்டை நம்ம அடாப்ட் பண்ணிட்ட உடனே நம்ம ஃபெயிலியருங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் அவன் கொடுக்குற மோல்ட்ல அவன் தான் அட்வான்ஸ்டா இருப்பான். அவன் வைக்கிற ஸ்கேல்ல அவன் எதுல அட்வான்ஸ்டா இருக்கணும், அதை ஸ்கேலை வச்சுதான்
நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பான். அவன் ஸ்கேலை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் மோல்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, நாசமா போகும். அதுல சந்தேகமே இல்லை. நம்முடைய எக்கானமி, நம்முடைய சொசைட்டி, நம்முடைய சோசியல் சயின்ஸ், நம்முடைய சயின்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ரென்த்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, நம்முடைய இன்டெலிஜென்ஸ் இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, இதை மறுமலர்ச்சி செய் புனரமைத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனோம்னா 2047 நாம தான் விஸ்வகுரு. இந்த கோத்ரா சிஸ்டம், இந்த லீனியேஜ் இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாருங்க, அது நம்முடைய ஹிந்து மாடல்ங்கயா. நம்முடைய பிரைமால் எமோஷன்ஸ்ங்கயா பயாலாஜிக்கலி ஏன்ஷியன்ட். நம்முடைய பிரைமால் எமோஷன்ஸ் பயாலாஜிக்கலி ஏன்ஷியன்ட், அதாவது நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து வருது. நியூரோ சயின்ஸ் ரொம்ப தெளிவா ஃபுல்லி இட் அக்ரீஸ், ஏத்துக்குதுங்க. நம்முடைய பிரைமால் எமோஷன்ஸ் ஆர் பயாலாஜிக்கலி ஏன்ஷியன்ட். இட் ப்ரிடேட்ஸ் டு யுவர் பர்த். உங்கள் பிறப்புக்கு முன்பாகவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க முன்னோர்கள்ட்ட இருந்து வருது. ரெப்டிலியன் பிரெயின் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் ஆகட்டும், ஹங்கர், அக்ரெஷன், டெரிட்டோரியல் பிஹேவியர், இது எல்லாமே முன்னோர்கள்ட்ட இருந்து வர்றதுங்கயா. மேமலியன் பிரெயினோட எமோஷனல் பாண்டிங், அட்டாச்மெண்ட், சோசியல் பிஹேவியர்ஸ், மேமலியன் பிரெயின் தான் நம்முடைய எமோஷனல் பாண்டிங், அட்டாச்மெண்ட், சோசியல் பிஹேவியர் இதெல்லாம் கவர்ன் பண்ணுதுங்கயா. இந்த சத்தியங்கள் ஒன்னொன்னையும் புரிஞ்சுக்கும் பொழுது எனக்குள்ள அளவில்லாத நன்றி அண்ணாமலையான் மேலையும், திருவண்ணாமலையில நான் வளர்ந்த அந்த ஈகோ சிஸ்டம் மேலையும், அந்த ஈகோ சிஸ்டத்தோட பாகமா இருந்த ஒருத்தர் மேலையும் வருதுங்க. ஏன்னா இந்த மாதிரி சயின்ஸ் ப்ரூஃப் பண்ண பிறகு அதெல்லாம் வாழலான்னு வெயிட் பண்ணிட்டு இல்லாம, நம்முடைய பாரம்பரியமான பல விஷயங்களை, பல உயர்ந்த ஞான அறிவு சத்தியங்களை, அதை சார்ந்த அந்த அறிவிலே ஸ்தாபிக்கப்பட்ட சிறந்த வாழ்க்கையை எனக்கு என்னுடைய முன்னோர்களும் என்னுடைய குருமார்களும் பரமசிவ பரம்பொருளின் பேரருளால், அது அண்ணாமலையான் அருளால். ஏன்னா நம்ம அண்ணாமலையான் அப்படிங்கிற அருள், இந்த கடவுள், அதுதான் நம்முடைய மொத்த சிவிலைசேஷனோட சென்டருங்க. கடவுளும் கோவிலும் தான் நம்ம சிவிலைசேஷனோட சென்டர். காந்தாரம் முதல் காம்போஜம் வரை, கைலாசம் முதல் இலங்கை வரை, தென்னிலங்கை வரை, மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த 56 தேசங்கள்லையும் மகாபாரதம் டைம்ல அந்த 56 தேசம் தான் டாக்குமெண்ட் ஆகுது. இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளும் கிறிஸ்தவ கொடுங்கோலர்களும் உருவாகி உலகம் முழுக்க பரவறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 56 தேசங்கள் தான் சனாதன இந்து சிவிலைசேஷனல் நேஷனா இருந்தது. இந்த 56 தேசத்தையுமே எடுத்து பாருங்க, ஒவ்வொரு சமஸ்தானமுமே ஒரு ஆலயத்தை அடிப்படையா வச்சுதான் உருவாகி இருக்கு. நல்ல வேளையா பரமசிவன் அருளால் அந்த கோயில் பெருங்குடியில் அவன் திருவடியில் பிறந்தோம், வழி வழியாக மாதுருபாகனுக்கே அடிமை செய்கின்ற குலத்துல பிறந்து அந்த வழக்கங்களை கற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கை முறையை உள்வாங்கி வாழ்வது எத்துணை பெரிய புண்ணியம். ஆப்பா! காரணம் என்னன்னா, டைம் டெஸ்டட், ஃபூல் ப்ரூஃப், பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம், நம்மள நாமளே ஹேண்டில் பண்ணிக்கிறது, இது எத்தனையும் இன்ஹெரிட்டன்ஸா வந்துருது. வந்த பிறகு இங்க நம்ம பிறந்த பிறகும் நம்முடைய ரெஸ்பான்ஸ்லயும் ஏதாவது கொஞ்சம் தடுமாறணும் இல்ல ட்ராக் மாறணும்னா உடனே அந்த வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைலால அதை அலைன் பண்ணிடுறாங்க. அந்த ஈகோ சிஸ்டம் அலைன் பண்ணிடுது. இந்த நியோ கார்டெக்ஸ் ரீசனிங், அப்டிராக்ட் திங்கிங், ஹையர் காக்னிஷன் இதெல்லாம் அட்மினிஸ்டர் பண்ணுது. இந்த புராணங்களை படிப்பது, சின்ன வயசுலேயே இந்த புராண கதைகளை, பிரபஞ்ச வரலாற்றை கேட்பது, புரிந்து கொள்வது, பவர்ஃபுல்லான ரீசனிங்கையும் இந்த அப்டிராக்ட் திங்கிங்கையும் ஹையர் காக்னிஷனையும் பில்ட் பண்ணிடுதுங்கயா. அப்டிராக்ட் திங்கிங்னா மேல் மனம் ஒரு சத்தியத்தை கணக்கு போட்டுட்டு இருக்கும் போதே 100 × 700 எவ்வளோ அப்படின்றதுக்குள்ளேயே கீழே இருந்து நம்ம உள் மனம் ரொம்ப அழகா 100 × 700, 7 பக்கத்துல இந்த 100ஓட 2 0 சேர்த்து எடுத்து போடு, முடிச்சு போச்சு. இது நான் ஒரு சின்ன கணக்கை சொல்றேன். இந்த வாய்ப்பாடு படிச்சவங்க, இந்த மனக்கணக்கு படிச்சவங்க, இதெல்லாம் அவங்களால இதை பண்ண முடியும், அது வேற. இது ஒரு ரொம்ப மேம்போக்கான உதாரணம். இதை விட அப்டிராக்ட் திங்கிங் பல ஆழமான உதாரணங்களை சொல்ல முடியும். ஹையர் காக்னிஷன், இந்த மூன்றாவது கண் விழிப்புணர்வு, அதனால வர சக்திகள், அதெல்லாம் ஒரு பக்கம். ஈவன் சாதாரணமா கூடங்கய்யா, இப்பதான் எனக்கு புரியுது எப்படி மணிக்கணக்கா என்னால உட்கார்ந்து பல புத்தகங்களை படிக்க முடியுது, படித்தாலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியுது. எல்லாமே இன்ஹெரிட்டடுங்கய்யா, பாரம்பரியமாக நன்கொடையாக அளிக்கப்பட்டது. உயிரியல் நன்கொடை. ட்ரியூன் பிரெயின் மாடல் சிம்பிளிஃபைடா இருந்தாலும் the layered evolution of emotional circuits
இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் சயின்டிபிக்கலி. எமோஷனல் சர்க்கியூட்ஸோட லேயர்டு எவல்யூஷன் வெல் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கு இந்த ட்ரையூன் பிரெயின் மாடல்ல. அதே மாதிரி அங்கர், ஃபியர், ரேஜ், பசி, பயம், வெடிக்கிறது, இந்த ரேஜ் வெறி கொண்டு வெடிக்கிறது, இந்த மாதிரியான அடிப்படை உணர்ச்சிகள்லாங்கய்யா பாரம்பரியமாக நம்முடைய சிஸ்டத்துல கடத்தப்படுதுங்கய்யா. நாம இத கத்துக்கிறது இல்ல, உயிரியல் வழியா மரபாக பெறுகின்றோம். அக்வாட்டிக் லைஃப் ஃபார்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த சர்வைவல் மெமரி அப்படியே டைரக்டா வந்துருது. இன்ஸ்டிங்டிவ் ரியாக்ஷன்ஸ் நம்முடைய கான்சியஸ் மைண்டை விட அப்பாற்பட்டு சேகரித்து வைக்கப்படுகிறது. இன்ஸ்டிங்டிவ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் பியாண்ட் த ரீச் ஆஃப் கான்சியஸ் மைண்ட். இந்த சத்தியங்களை எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்றேன். ஐயா, உண்மையிலேயே சனாதன இந்து தர்மத்துல ஜாதிகளால தாழ்ச்சி உயர்வு இல்லைங்கய்யா, இருந்ததே கிடையாதுங்க. அதான் உண்மை. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு. அதை ரீடிஸ்கவர் பண்ணி அந்த லைன்ல நாம அட்வான்ஸ் பண்ணோம்னா நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாரதத்தை விஸ்வ குருவாக, இந்தியாவை விஸ்வ குருவாக 2047 பண்ணிடலாம். சனாதன தர்மத்தின் தூதுவர்களை உருவாக்குவதுதான் என்னுடைய நோக்கம். எத்துணை பேரை வேண்டுமானாலும் அனுப்புங்கள். அவர்களுக்கு கைலாசா திருவண்ணாமலையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய இந்த பயிற்சியை, உணவு, தங்குமிடம், பயிற்சிக்கான பொருட்கள், பூஜை பொருட்கள் மற்றும் புத்தகங்கள் அனைத்தையும் இலவசமாக கொடுத்து, பயிற்சியும் கொடுத்து, 1 ஆண்டு அவர்கள் இந்தியா முழுவதும் யாத்திரை செய்வதற்கு தேவையான சகல உதவிகளையும் வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களை முழுமையாக தயார்படுத்தி ஒரு முதிர்ச்சி அடைந்த பாரதத்திற்காக, சனாதன இந்து தர்மத்திற்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்கின்ற முதிர்ச்சியோடு பயிற்சி பெற்ற தலைவர்களாக உங்களுக்கு திருப்பி அளிக்கின்றேன். இது மாதிரியான முதிர்ச்சி அடைந்த தலைவர்களால் மட்டும்தான் எந்த மத மாற்றத்தையும் தடுக்க இயலும். நமக்கு இப்ப தேவைங்கயா பணம் அல்ல, அல்லது வேற சொத்துக்கள் அல்ல. சனாதன இந்து தர்மத்தை வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைப்பதற்கு தயாராக இருக்கின்ற உற்சாகமுடைய, உத்வேகமுடைய மக்கள்தான். ஆணோ பெண்ணோ இளைஞரோ முதியவரோ எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, அனுப்புங்க. பயிற்சி கொடுத்து அவர்களை தலைவர்களாக மாற்றி உங்களுக்கு திருப்பி அளிக்கின்றேன். கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள்.